ஆடரா ஒரு வெட கோழி சிக்கிருச்சு. இன்றைக்கு பிரியாணி தான். சூப்பரா பிரியாணி பண்ணலாம். வாங்க ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு வில்லேஜ் ஸ்டைல் தம் பிரியாணி. இன்று நம்ம கிராமத்து ஸ்டைல்ல இன்னைக்கு நம்ம சுவையான பிரியாணி பண்ண போறோம். முதல்ல 200 ml ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா காயணும். அப்பதான் பிரியாணி சூப்பரா வரும். இப்போ ஆயில் நல்லா காஞ்சிருச்சு. அடுத்து 1 கிராம் ஏலக்காய் சேர்த்துக்கலாம். கூடவே 1 கிராம் கிராம்பு, 1 கிராம் பட்டையும் சேர்த்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சிருக்க 400 கிராம் ஆனியன் சேர்த்துக்கலாம். அப்படியே கொட்டி வதக்கணும். ஆனியன் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கணும். அப்பதான் பிரியாணிக்கு நல்ல டேஸ்ட் வரும். அடுத்து நம்ம 1 கிராம் பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அப்படியே சேர்க்கணும். பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். அப்பதான் மசாலா நல்லா ரெடி ஆகும். இப்போ மசாலா ஸ்மெல்லே சூப்பரா இருக்கும். பூண்டெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 200 கிராம் இஞ்சி பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்து லைட்டா மிக்ஸ் பண்ணணும். இஞ்சி பேஸ்ட் ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. அப்படின்னா தான் பிரியாணில நல்ல ஃப்ளேவர் வரும். அடுத்து நம்ம 10 கிராம் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். இப்படி சேர்க்கிறோம். நெக்ஸ்ட் 2 கிராம் மஞ்சள் பொடி போட்டுடலாம். கொட்டியெல்லாம் மிக்ஸ் பண்றோம். இப்போ மசாலா கலரே சூப்பரா மாறிடுச்சு. அடுத்து நம்ம 400 கிராம் கட் பண்ண தக்காளி சேர்த்துக்கலாம். இப்படி சேர்க்கணும். கூடவே 200 கிராம் தயிர் சேர்த்துக்கலாம். சேர்த்ததெல்லாம் கிண்டி விட்டுக்கலாம். இப்போ கிரேவி நல்லா கிரீமியா மாறிடுச்சு. இப்போ இது நல்லா வதங்கிக்கிட்டே இருக்கட்டும். இந்த கேப்ல மல்லி புதினா ரெடி பண்ணிக்கலாம். லெமனும் ரெடி பண்ணிடலாம். இப்படி பிழிஞ்சு எடுத்துக்கணும். இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம 1 கிலோ பிரியாணி பண்ண போறோம். அதுக்கு 2 லிட்டர் தண்ணி ஊத்திக்கிறோம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ கிரேவி பர்ஃபெக்டா ரெடி ஆயிடுச்சு. இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது. இந்த டைம்ல கட் பண்ணி வச்ச சிக்கன் போடலாம். தண்ணி நல்லா கொதிக்கும் போது போட்டாலும் சிக்கன் உடையாம இருக்கும். ஆச்சு சிக்கன் சூப்பரா இருக்கும். இப்போ கிரேவி நல்லா கொதிக்குது. இப்போ கட் பண்ணி வச்ச மல்லி புதினா சேர்த்துக்கலாம். இதுதான் பிரியாணிக்கு நல்ல ஃப்ரெஷ் ஃப்ளேவர் கொடுக்கும். கூடவே லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இப்போ கிரேவி ஸ்மெல்லே சூப்பரா இருக்கும். இப்போ கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ 1 கிலோ ஊற வச்ச ரைஸை சேர்த்துக்கலாம். சேர்த்து லைட்டா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ தட்டை போட்டு மூடிக்கலாம். இப்போ ஃபயர் நல்லா ஃபாஸ்டா எரியணும். அப்பதான் ரைஸ் நல்லா குக் ஆகும். ஒரு 10 நிமிஷம் இப்படியே ஃபாஸ்ட் ஃபயர்ல இருக்கணும். அதுக்கப்புறம் தான் டம் பர்ஃபெக்டா வரும். இப்போ பிரியாணி நல்லா வெகிக்கிட்டு இருக்கு. இப்போ கீழே நெருப்பு நல்லா காய்ந்திருக்கு. இந்த நெருப்பை மேலே வைக்கணும். அப்போதான் மேலே ஹீட் சமமா வரும். இதுதான் டம் பிரியாணி ஸ்டைல். இப்போ டம் நல்லா வந்திருக்கும். இப்போ திறந்து பார்க்கலாம். பிரியாணி நல்லா லென்த்தா வந்திருக்கு. ரைஸ் ஒட்டாம பர்ஃபெக்டா வந்திருக்கு. இப்போ பிரியாணி ரெடி. இப்போ எல்லாருக்கும் பிரியாணி சர்வ் பண்ணிட்டோம். லாஸ்டா இன்னொருத்தருக்கும் சர்வ் பண்ணிடலாம். இப்போ எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. இதுதான் நம்ம வில்லேஜ் ஸ்டைல் டம் பிரியாணி.